In this class, we are going to learn about electric flux and Gauss law. In last class, already we discussed about electric flux. We continue from electric flux in this class. Actually, first the electric flux அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Electric flux அப்படினா என்ன பாத்தீங்கன்னா, the number of electric lines of forces passes through given area தான் electric flux ன்னு சொல்றோம். கரெக்ட்டா டெஃபினிஷன் எப்படி பாத்தீங்கன்னா, the number of electric lines of forces passes perpendicular to the given area. அதாவது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கங்க. இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம பர்பெண்டிகுலரா ஒரு டைரக்ஷன் எடுத்துப்போம். அதுதான் வந்து ஏரியா டைரக்ஷன் இருக்கும். அதாவது சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் ஏரியா இருக்கும். இப்போ நான் பிளாக் கலர்ல லைன் காட்டுறேன் பாருங்கப்பா, இதுதான் ஏரியா டைரக்ஷன். ஏரியா டைரக்ஷன் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எல்லாம் நிறைய லைன்ஸ் வரைஞ்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்ததுனால ஒரே ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஏரியா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இங்க ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்போ என்ன பண்றேன்னா, நான் ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்றேன். ஒரு காம்பனண்ட் வந்து parallel to the surface, இன்னொரு காம்பனண்ட் வந்து along the area இல்லைன்னா perpendicular to the surface அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு காம்பனண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்றேன், ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ண போறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு காம்பனண்ட் வந்து parallel to the surface எடுக்க போறேன், இன்னொரு காம்பனண்ட் வந்து perpendicular to the surface எடுக்க போறேன். The component of electric field we are going to take perpendicular to the surface along the area அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு இங்க காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் along the area பாத்தீங்கன்னா தீட்டா வந்து ஏரியா டைரக்ஷன்ல இருக்கிறது. ஏரியா வித் ஏரியா இருக்கிறதுனால இந்த ஏரியா டைரக்ஷன் வந்து நம்ம அட்ஜசன்ட் காம்பனண்ட் எடுத்துக்கிறோம். அதனால இங்க வந்து E cos θ இருக்கும். ஸோ காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் perpendicular to the surface, otherwise along the area வந்து E cos θ, parallel to the surface வந்து E sin θ இருக்கு. இங்க which component of field passes through the given area னா E cos θ component தான் passes through the given area perpendicularly இருக்கு. E sin θ do not pass through the area ன்னு வருது. So that flux நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, flux is defined as the perpendicular component of electric lines of forces into area of the given surface. அப்படின்னா E cos θ into area அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதலாம்னா E into A into cos θ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்கேலார் ப்ராடக்ட்ல a bar dot b bar is equal to ab cos θ ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க EA cos θ நம்ம E dot A அப்படின்னு எடுத்துக்கிறோம். either E dot A ன்னு எடுக்கலாம் இல்லனா A dot E ன்னு எடுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்ல A dot B equal to B dot A ன்னு வரும். சரிங்களா? அப்ப வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் ஏரியா வெக்டர், ஏரியா இஸ் known as எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா வந்து EA cos θ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் electric field intensity and depends on area and also depends on என்ன பாத்தீங்கன்னா cosine of angle between the area and electric field intensity எடுத்துரும். θ வந்து 0 டிகிரியா இருந்தா, θ 0 டிகிரியா இருந்துச்சுன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் வரும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் வருது. அப்ப θ வந்து 0 டிகிரி இருக்குன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஏரியா டைரக்ஷன்லயே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்ஸ் அவுட் தி சர்ஃபேஸ், லீவ்ஸ் தி சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இது கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 2 பாத்தீங்கன்னா θ equal to 180 டிகிரி எடுக்கிறேன். அப்போ 180 டிகிரி எடுத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன வரும்னா cos 180 minus 1 வரதுனால நெகட்டிவ்ல மேக்ஸிமமா இருக்கும், மைனஸ் மேக்ஸிமமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் மைனஸ் EA. அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா டைரக்ஷன் அவுட்டோட இருக்கும். எப்பவுமே ஏரியா டைரக்ஷன் அவுட்டோட இருக்கும். இங்க ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வந்து 180 டிகிரி இருக்கணும்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட் தி ஏரியா இருக்கணும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் enters the surface. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் enters the surface இருந்துச்சுன்னா அதனால ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ்னு வரும். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து leaves the surface இருந்துச்சுன்னா அதனால ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வரும். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு வந்து 0ன்னு வரலாம். அப்ப எப்படின்னா θ 90 டிகிரி இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அதாவது இது ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஏரியா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து along the surface இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 90 டிகிரி இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல வந்து ஃப்ளக்ஸ் வந்து 0 வருது. ஃப்ளக்ஸ் 0வா இருக்கணும்னா ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வந்து 90 டிகிரியா மட்டும் இருக்கணும்னு கிடையாது. ஃப்ளக்ஸ் 0வா இருக்குன்னா EA into cos θ equal to 0 தானே. அப்ப எய்தர் E equal to 0வா இருக்கலாம், இல்ல A equal to 0வா இருக்கலாம், இல்லைன்னா cos θ is equal to 0வா இருக்கலாம். cos θ 0வா இருக்குன்னா θ வந்து 90 டிகிரியா இருக்கணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்துருக்கோம். சின்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாசஸ் அப்படின்னு சொல்றதுனால இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்றோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு யூனிட் என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிஃபைன்ட் as EA cos θ
unless otherwise angle between electric field and area is given. அதாவது angle between electric field intensity ஏரியாவும் கொடுக்கலன்னா நம்ம 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தீட்டா 0ன்னு அஸ்யூம் பண்ணி cos θ 1ன்னு எடுத்துக்கணும் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? காஸ்ட்ன்றது ரேஷியோ, அது வந்து நம்பர், அதுக்கு வந்து யூனிட் இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு யூனிட்டும் ஏரியாவுக்கு யூனிட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு யூனிட்டை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறத என்ன சொல்றேன்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன வரும் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி யூனிட் என்ன சொல்லணும்? ஃபோர்ஸ். ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது என்ன சொல்லுங்க? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அட் கிவன் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம யூனிட் நியூட்டன் எடுத்துக்கலாம், சார்ஜுக்கு வந்து கூலும் போட்டுங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு வந்திருக்கு. ஏரியாவுக்கு என்ன யூனிட் எடுத்தோம்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per coulomb. Newton meter square per coulomb is known as general either SI unit எடுத்துக்கலாம் இல்லைன்னா MKS unit of electric flux நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி நியூட்டன் இன்டு மீட்டர்ஸ், சப்போஸ் நம்ம இதை ஜூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் அப்படின்ட்டு ஜூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இது நியூட்டன் மீட்டர் இன்டு மீட்டர் போடலாம் இல்லையா? அப்போ டிஃபரெண்டா எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஜூல் மீட்டர் பர் கூலும். ஏன்னா ஒரு சில டைம்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா 4 யூனிட் கொடுத்துட்டு விச் யூனிட் இஸ் நாட் தி யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் வந்து யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வருது. அடுத்து நியூட்டன் இன்டு மீட்டர் வந்து ஜூல் போட்டுட்டு இன்னொரு மீட்டர் இன்டு கூலும் பர் கூலும் போட்டா இதுவும் வந்து என்ன வருது? நமக்கு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வருது. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட் நடத்தும் போது சொல்லி தருவேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு பொட்டன்ஷியல் பர் மீட்டர், இது வோல்ட் பர் மீட்டர் ஆல்சோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சொல்லுவேன். ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம வோல்ட் பர் மீட்டர் எடுத்தோம்னா அப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன யூனிட் வந்துடும் பார்த்தீங்கன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பிளேஸ்ல வோல்ட் பர் மீட்டர்னு போடுங்க. அடுத்து வந்து ஏரியாவுக்கு வந்து யூனிட் மீட்டர் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ ஸ்கொயர் மீட்டர் கேன்சல் பண்ணோம்னா அப்போ என்ன ஆயிருது? வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் ஆல்சோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். பாருங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு அப்போ வந்து எப்பவுமே நீங்க ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்கறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருந்துச்சு, அது வெக்டாரா ஸ்கேலாரா, அது ரிலேட்டட் என்ன ஃபார்முலா இருக்கு, அதுக்கு என்னென்ன யூனிட் வரும், அது எஸ்ஐ யூனிட் என்னது, சிஜிஎஸ் யூனிட் என்னது, அதெல்லாம் எஸ்ஐ யூனிட் சிஜிஎஸ் யூனிட் எப்படி ரிலேட் பண்றது, வேற என்னென்ன யூனிட் இருக்கும், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி இது நெகட்டிவ் வருமா, பாசிட்டிவ் வருமா, ஜீரோ வருமா, என்ன கண்டிஷன்ஸ்ல வரும், எப்போ மேக்ஸிமமா இருக்கும், எப்போ நெகட்டிவ் மேக்ஸிமமா இருக்கும், இது எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டி நியூமெரிக்கலா டிபெண்ட் ஆயிருக்கு, ஆக்சுவலா டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்ட் ஆயிரும்பா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் புரிஞ்சு. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நான் சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இஏ காஸ்டா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின், அதாவது நெகட்டிவ் மார்க் வாங்குற மாதிரியும் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி கொடுக்கும்போது எப்படி பண்ணிடலாம்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துடலாம். இப்போ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துங்க, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்கப்பா. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே ஏரியா டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வந்து பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தான் ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த லைன் ஒன்று எடுத்திருக்கேன் நான், இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கு. அடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுக்க போறேன். அந்த லைன் எப்படி எடுக்கிறேன்னா நான் வந்து எலாங் தி சர்ஃபேஸ் எடுத்துக்க போறேன். சரிங்களா? எலாங் தி சர்ஃபேஸ் எப்படி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து நம்ம எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இஏ காஸ்டா இப்படின்னு தானே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ கொடுத்திருந்தா அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், ஏரியா கொடுத்திருந்தா சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், டீட்டா கொடுத்தா இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால இப்போ எப்படி நெகட்டிவ் மார்க் வாங்க போறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்ஸ் ஆங்கிள் வித் சர்ஃபேஸ் வந்து டீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுங்க. கொஸ்டின்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்ஸ் ஆங்கிள் வித் சர்ஃபேஸ் டீட்டான்னு கொடுத்துட்டாங்க. சும்மா இப்படி தான் மாத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ டீட்டா எப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ண போறோம். அப்போ டீட்டா எந்த சைடுல இருக்கோ அதான் அட்ஜசன்ட் காம்பனன்ட், இன்னொரு காம்பனன்ட் வந்து பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் வந்து ஆப்போசிட் காம்பனன்ட் எடுத்துக்கணும். இங்க டீட்டா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்ஸ் ஆங்கிள் வித் சர்ஃபேஸ்னு கொடுத்துட்டதால இப்போ இதை ஒரு காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணா எலாங் தி சர்ஃபேஸ் என்ன வரும் சொல்லுங்க, இ காஸ்டா வரும். பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் என்ன வரும் சொல்லுங்க, இ சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ இந்த கேஸ்ல ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும்னா ஃப்ளக்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் ஆஃப் ஃபீல்ட் வந்து இ சைன் டீட்டா இன்டு ஏரியான்னு வருது. அதனால இது இஏ சைன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ சைன் டீட்டா போடணும். இங்க இஏ சைன் டீட்டா வந்துச்சனால இது இ கிராஸ் பி, இ கிராஸ் ஏன்னு சொல்லிக்க கூடாது. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா வரும்போது இது இ கிராஸ் ஏன்னு கிடையாது, சும்மா நியூமெரிக்கலா தான் இப்படி எழுதியிருக்குமே தவிர ஆக்சுவலா இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார் தான். இது வந்து நமக்கு இப்போ ஆங்கிள் இங்க கொடுக்காம இங்க கொடுத்ததுனால இப்படி பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது 30 டிகிரி கொடுத்திருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஏரியா எல்லாம் கொடுத்துருப்போம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம், ஆன்சர் வந்து தப்பா வந்திருக்கும். ஸோ அதனால நல்லா கவனிச்சுக்கணும், டீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் ஃபீல்டு. இல்ல இந்த இதுக்கு இஏ சைன் டீட்டா இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் இஏ காஸ்ட் என்னன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ டீட்டா வந்து நமக்கு கரெக்டா பிட்வீன் இ அண்ட் ஏ டீட்டா கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஒருவேளை ஆங்கிள் வந்து பிட்வீன் இ அண்ட் ஏ கொடுக்கல, இங்க ஆங்கிள் வந்து பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க
அப்படி கொடுத்திருந்தா அப்ப இந்த ஆங்கிளை தனியா கண்டுபிடிங்க. இது ஆக்சுவலா ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் சர்ஃபேஸ் 90 டிகிரி தானே. அப்ப இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டான்னு போட்டுக்க வேண்டியது. அப்ப இந்த காஸ் தீட்டா பிளேஸ்ல 90 மைனஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஒரே நமக்கு क्वेश्चन வந்து இப்படி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து 10 நியூட்டன் பெர் கூலும் கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து நமக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் மேட் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வித் சர்ஃபேஸ் வந்து 30 டிகிரி கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க. ஆங்கிள் மேட் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வித் சர்ஃபேஸ் வந்து 30 டிகிரி கொடுத்திருந்தா இப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஃப்ளக்ஸுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் தரேன். ஃபாஸ்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 50√3, செகண்ட் ஆப்ஷன் வந்து 100√3, தேர்ட் ஆப்ஷன் வந்து 100, ஃபோர்த் ஆப்ஷன் 50. எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? சரிப்பா. இப்போ இதுக்கு வந்து எந்த ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் கரெக்டா வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA காஸ்டா அப்படி தானே இருக்கணும் ஃபார்முலா. EA காஸ்டான்னு இருக்கணும். E வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. A வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ் ஆஃப் தீட்டா போடணும். தீட்டா வந்து என்ன பண்ணணும்னா, இங்க தீட்டான்றது நான் அப்படியே ஓரலா சொல்லிட்டேன். ஆங்கிள் மேட் ஃப்ரம் தி மேட் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா, இது சர்ஃபேஸ் கொடுத்ததுனால பிட்வீன் ஏரியாவுக்கு வந்து என்ன வரும்? 90 மைனஸ் தீட்டா போட்டு 16 போட்டுக்கணும். ஒருவேளை ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா டைரக்டாக கொடுத்துருந்தா அதே ஆங்கிள் போட்டுக்கணும். அங்கே போய் 90 மைனஸ் தீட்டான்னு போடக்கூடாது. ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது 10 × 10 100 வந்துருது. காஸ் 60 வந்து 1/2 வந்துட்டு 15 வந்துருது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டேரக்டா இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போறதுனால தீட்டான்றது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு 50√3ன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் இது. ஸோ அதனால அவங்க எப்படி கேட்கறாங்களோ கரெக்டா திங்க் பண்ணி அந்த ஃபார்முலாக்கு என்ன கேட்கறாங்களோ கொஸ்டினை பொறுமையா ஒரு முறை இல்லை 2 முறை கரெக்டா பொறுமையா படிச்சு பார்த்து கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். டைமும் அதிகமா சேவ் ஆகும். ஸோ அதனால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே திருப்பி நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட் சம்ஸ் நம்ம ஒர்க் பண்ற டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒரு டேர்ம்ஸ் என்ன அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சு படிங்கப்பா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது காஸ் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். காஸ் லா கண்டினியூ பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ காஸ் லா என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்குப்பா. ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. 2 சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 சர்ஃபேஸ்ல சார்ஜ் உள்ள இருக்குன்னு எடுத்துங்க. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கு. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவுட்டோட இருக்குன்னு வச்சுங்க. செகண்ட் சர்ஃபேஸ்ல வேற கலர்ல இருப்போம் பாருங்க. செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு இப்படி இருக்கு. கவனிங்க. இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டா ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸா தான் இருக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா வந்து இங்க எடுத்த சர்ஃபேஸ் இமேஜினரி சர்ஃபேஸ். அதை பத்தி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஒரு 2 க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா? 2 க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல க்ளோஸ் சர்ஃபேஸ்ல Q1 சார்ஜ் இருக்கும்னு எடுத்துக்கிறேன் நான். செகண்ட் க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் Q2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாமா? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்கு. இப்போ இந்த டயக்ராம் பாரு 4 எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து. செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து நான் காமிச்சது 1 2 3 4 5 6 அப்படின்னு காமிச்சிருக்கேன். அப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்? சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் சர்ஃபேஸ்ல Q1 எடுத்துக்கிறோம். செகண்ட் சர்ஃபேஸ்ல Q2 இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இங்க Q1 இங்க Q2 இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். Q1 Q2 எப்படி இருக்குன்னு சொல்லி ஈக்குவல் இருக்குமா, லெஸ் தென் இருக்குமா, கிரேட்டர் தென் இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் இருக்குமா? எல்லாரும் ஆன்சர் கரெக்டா சொல்லணும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஏரியா KQ/R² தெரியல, பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சும்மா படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா சார்ஜ் என்க்ளோஸ்டு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல 4 எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்திருக்கு. செகண்ட் சர்ஃபேஸ்ல 6 எலக்ட்ரிக் ஃபீல்டு. சும்மா அசம்ஷன்ல தான் அப்படி வரைஞ்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து நிறைய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்ததுனால செகண்ட் சர்ஃபேஸ்க்குள்ள நிறைய சார்ஜ் இருக்கணும். அப்படின்னா Q2 greater than Q1 அப்படின்னு வந்திருக்கணும். தட் மீன்ஸ் Q1 less than Q2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா number of electric lines of force comes out from the surface is depends on amount of charge enclosed by the closed surface அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க. ஒரு சார்ஜ் எடுத்திருக்கேன். இந்த சார்ஜ் உடைய மேக்னிட்யூட பொறுத்து தான் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் அப்படின்னு நமக்கு இருக்கும் அப்படின்னு வரும். ஓகேங்களா?
கவனிங்க. இப்போ வந்து இங்க இந்த மாதிரி நான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. அதாவது நிறைய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ்ல இப்படி இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நான் ஒரு சும்மா க்ளோஸ் சர்ஃபேஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் சர்ஃபேஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த சர்ஃபேஸ் வந்து நான் ஒரு 2, 3 சர்ஃபேஸ் தரேன். நீங்க பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு சர்ஃபேஸ் கொடுக்குறேன் பாருங்கப்பா. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு சர்ஃபேஸ் ஒன்று கொடுக்குறேன் நான். இன்னொரு சர்ஃபேஸ் இப்படின்னு தரேன். அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கொஞ்சம் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்படி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு, செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு, தேர்ட் சர்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துங்க, இது செகண்ட் சர்ஃபேஸ் எடுத்துங்க, இது தேர்ட் சர்ஃபேஸ் எடுத்துங்க. ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன டெஃபினிஷன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாசஸ் த்ரூ கிவன் சர்ஃபேஸ் தானே எடுத்துக்கணும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ், செகண்ட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ், தேர்ட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ், இந்த 3 சர்ஃபேஸஸும் என்க்ளோசஸ் திஸ் சார்ஜ் இருக்கு. இது எல்லாமே க்ளோஸ் சர்ஃபேசஸ். இந்த சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம எப்படி அஸ்யூம் பண்றோம்னா இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அதாவது ஈக்குவல் சொல்லலாமா, நாட் ஈக்குவல் சொல்லலாமா? என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த எல்லா க்ளோஸ் சர்ஃபேசஸ்லயும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாஸ் ஆகுது. தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாசஸ் த்ரூ கிவன் சர்ஃபேஸ் தானே நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்றோம். அப்போ வந்து என்ன வருதுன்னா எல்லா சர்ஃபேஸ்ல சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாஸ் ஆகுதுனால ஈக்குவல். ஸோ அதுக்கு வந்து இங்க ஆன்சர் என்ன சொல்லிடுறோம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. அப்படின்னா வந்து நமக்கு என்ன புரிஞ்சுன்னா தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாசஸ் த்ரூ தி க்ளோஸ் சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். Electric flux through the closed surface is equal to is proportional to, அதாவது electric flux is proportional to என்ன சொல்றேன்னா total charge enclosed by the closed surface. ஒரு closed surface இருக்கு, அந்த closed surface எவ்வளவு சார்ஜ் enclose பண்ணியிருக்கோ அதை பொறுத்து தான் electric flux இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ காஸ் லா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு காஸ் லா என்ன சொல்றாங்கன்னா the electric flux through a closed surface is directly proportional to total charge enclosed by the closed surface சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் சொல்லுங்க. Electric flux through the closed surface is independent of shape of the closed surface. Electric flux through the closed surface is independent of the shape of the closed surface, size of the closed surface. It is only depends on charge enclosed by the surface. நல்லா கவனிங்க. அப்போ அக்கார்டிங் டு காஸ் லா நமக்கு என்ன புரியுது பாத்தீங்கன்னா the electric flux through a closed surface is independent of shape of the closed surface and the size of the closed surface only depends on charge enclosed by the closed surface அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா only depends on charge enclosed by the closed surface கிடையாது. இன்னொரு கான்செப்ட் ஒன்னு டிபெண்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஜெனரலா வந்து நம்ம இந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது பாயிண்ட் சார்ஜுக்கு 1/4πε0 Q/r² அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த எப்சிலான் இந்த மீடியம் பத்தி சொல்லுது. இந்த 4π என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் தான் இந்த 4π கான்செப்ட் எடுக்கிறோம். நம்ம ஒரு சார்ஜ் எடுக்கிறோம்னா பாயிண்ட் சார்ஜ் இருந்தாலும் அது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4π என்ற கான்ஸ்டன்ட்டை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு அந்த மாதிரி ஷேப் டிபெண்டன்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி 4π கான்ஸ்டன்ட் எடுக்கிறமே தவிர மற்றபடி இந்த 4πக்கும் மீடியமுக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா. எப்சிலான் ஒன்றை தான் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வரும். ஆனா இங்க காஸ்லா வரும்போது இங்க காஸ்லால என்ன சொல்றேன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through the closed surface is independent of shape and size ன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட்ல 4π எடுக்க கூடாது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ்ல நிறைய இடத்துல கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 1/4πε0 1/4πε0 எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது அந்த 4π எடுக்கக்கூடாது. அப்போ 4π எடுக்காம நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through the closed surface is equal to இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு 1/ε0 அப்படின்னு போட்டுறோம். கான்ஸ்டன்ட் வந்து 1/ε0 போட்டு நம்ம டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். புக்ல வந்து டோட்டல் சார்ஜ் என்ன சொல்லுவோம்னா சிக்மா அப்படின்னு போட்டிருக்கோம். சிக்மா ஆஃப் கியூனா சம் ஆஃப் ஆல் த சார்ஜஸ். சார்ஜ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி தானே, அதனால வந்து சார்ஜ் வந்து டைரக்டாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து அடிட்டிவ் நேச்சர். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா கியூட், அதாவது டோட்டல் சார்ஜ் டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் காஸ் லா. ஸோ அக்கார்டிங் டு காஸ் லா electric flux through the closed surface
is independent of shape and the size of the surface, only depends on its charge enclosed by the closed surface, and also depends on the medium in which this charge is placed. அதாவது எந்த மீடியம்ல இருக்கணும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃப்ளக்ஸுக்கு வந்து என்ன சொல்றோம் ஃபார்முலா 1/ε0 இன்டு சிக்மா கியூ டோட்டல் சார்ஜ்னு சொல்றோம். அப்போ இது வந்து வேக்யூம்ல இருந்தா ε0 போடுவோம். அப்போ வந்து மீடியம்ல இருந்துச்சுன்னா என்ன போடுவோம் 1/ε இன்டு சிக்மா கியூன்னு சொல்றோம். அதனால வந்து ஃப்ளக்ஸ் according to Gauss law, electric flux through the closed surface depends on two factors. One is the total charge enclosed by the closed surface, another one is the medium in which it is placed அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கப்பா, இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ண போறோம். டிவைட் ஈக்குவேஷன் 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். so that electric flux in vacuum divided by electric flux in medium அப்படின்னு கிடைக்குது. இது இப்போ இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா ε/ε0 கிடைக்குது. that is equal to εr. so another definition of relative permittivity வந்து flux in vacuum by flux in medium. so according to Gauss law வந்து நமக்கு flux through the closed surface equal to 1/ε0 times of total charge என்றது புரிஞ்சு. அடுத்து வந்து இந்த εr என்ன சொல்றோம்னா dielectric constant சொல்றோம். அப்போ either dielectric constant or relative permittivity is defined as force ratio between flux in the vacuum by flux in the medium அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுதான் வந்து Gauss law. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்கே ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன், இதுல சார்ஜஸ் எடுத்திருக்கேன். இங்க Q1 Q2 Q3 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த Q1 வந்து 5 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்கோம். Q2 வந்து என்ன பண்ணிருக்குன்னா -3. Q2 வந்து கொஞ்சம் கரெக்டா எடுத்துப்போம் பாருங்க. Q2 வந்து -3 மைக்ரோ கூலும் எடுத்திருக்கேன், சரிங்களா? Q3 வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னா ஒரு 7 மைக்ரோ கூலும்னு எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ வந்து flux through this closed surface, இந்த surface இருக்கு இல்லையா, flux through closed surface equal to 1/ε0 times of n அப்படின்னு கொடுத்திருக்கேன். வேற n equal to dash, n equal to எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் பாருங்க. ஆன்சர் யாராவது சொல்றீங்க கரெக்டா பார்க்கலாம். 15 வருமா, இல்லைன்னா n is equal to 9 வருமா, இல்ல n is equal to 12 வருமா, இல்ல n is equal to -15 வருமா? எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க. இதுல எந்த ஆன்சர் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 9ன்றது கரெக்ட். ஏன்னா வந்து இந்த n-ன்றது என்ன அக்கார்டிங் டு Gauss law வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through the closed surface equal to 1/ε0 times of total charge enclosed by the closed surface. சார்ஜ் வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டினால அப்படியே டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்ப என்னென்ன இருக்கு 5 + -3 + 7 இருக்கு. ஸோ இதெல்லாமே கூட்டினா 9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைக்ரோ கூலும், இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ கூலும்ல வந்திருக்கும். அதை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gauss law பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gauss law. So first வந்து என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point due to point charge கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point due to point charge. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம்பா. எந்த சார்ஜ்னால நமக்கு ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணுமோ, சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point கண்டுபிடிக்கணும் இல்லையா, டியூ டு சர்டன் சார்ஜ், அந்த சார்ஜ் எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு திஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் தி சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா r டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க, இந்த சார்ஜை வந்து சென்டர்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் சார்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து ரேடியஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஒரு ஸ்பியர் டிரா பண்ணுங்க. அதாவது now we are going to draw a sphere டிரா பண்ணனும்னா நமக்கு 2 திங்ஸ் தேவை. ஒன்னு வந்து சென்டர் வேணும், இன்னொன்னு ரேடியஸ் வேணும். சென்டர் வந்து சார்ஜவே சென்டர்னு எடுத்துக்கிட்டு ரேடியஸ் சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி சார்ஜ் வந்து ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பியர் வரைங்க. இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பியர் டிரா பண்ணிட்டேன், கரெக்டுங்களா? ஸ்பியர் டிரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க நிறைய பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க வந்து 0.1, இங்க 0.2, 0.3, 0.4, இந்த மாதிரி 0.5, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பியர் இது வந்து ஸ்பியர்ப்பா. இந்த ஸ்பியர்ல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பியர்ல எல்லா பாயிண்ட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு திஸ் பாயிண்ட் சார்ஜ் வந்து ஈக்குவலா இருக்குமா, நாட் ஈக்குவலா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல் சொல்றேன், செகண்ட் ஆப்ஷன் நாட் ஈக்குவல் சொல்றேன். எந்த ஆன்சர் வரும் பாருங்கப்பா. கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு திஸ் பாயிண்ட் சார்ஜ் வந்து டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னா சர்ஃபேஸ் இல்ல
அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எ ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியருடைய சென்டர்ல தான் சார்ஜ் வச்சிருக்கும். ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் சார்ஜ்னு எடுத்துட்டோம். ஸோ இது ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நாட் ஈக்குவல்ன்றது கரெக்ட். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா டைரக்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி. இங்க பாருங்க, பாயிண்ட் 1ல டைரக்ஷன் இப்படி இருக்கு, பாயிண்ட் 4ல டைரக்ஷன் இப்படி இருக்கும், பாயிண்ட் 2ல டைரக்ஷன் இப்படி இருக்கும், பாயிண்ட் 3ல டைரக்ஷன் இப்படி வருது, இப்படி பாயிண்ட் 5ல டைரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. அதனால ஜெனரலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிஃபரெண்டா தான் இருக்கு. டைரக்ஷன் டிஃபரெண்ட், பட் மேக்னிடியூட் ஈக்குவல். மேக்னிடியூட் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் அட் ஆல் பாயிண்ட் அப்படி எடுக்கலாம். வெக்டார் என்னும்போது போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் பார்க்கணும். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். சரி, இப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு நமக்கு காஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சிமெட்ரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு எடுக்கணும். சிமெட்ரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லயும் மேக்னிடியூட் ஆஃப் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சேமா இருக்கிறதுக்கு பேர் தான் சிமெட்ரி சர்ஃபேஸ் சொல்றோம். அதை தான் காசியன் சர்ஃபேஸ்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப இங்க காசியன் சர்ஃபேஸ் எந்த மாதிரி அஸ்யூம், ஜெனரலா காசியன் சர்ஃபேஸ் எப்படினாலும் இருக்கலாம் இர்ரெகுலர் ஷேப்பா. இங்க நம்ம அஸ்யூம் பண்ற காசியன் சர்ஃபேஸ் எப்படி அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கும் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ இந்த சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ் சர்ஃபேஸ் உங்களுக்கு புரியுது. அக்கார்டிங் டு காஸ் லா என்ன வருதுன்னா 1/ε0 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுட்டேன். சரி, இந்த ஃபார்முலா புரியுது. இது வந்து அக்கார்டிங் டு காஸ் லாப்பா. இது வந்து காஸ் லால இப்படி வந்தது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு டெஃபினேஷன் தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுங்க? EA cos θ அப்படின்னு தெரியல, EA cos θன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஏரியா டைரக்ஷன் எப்பவுமே பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ ரேடியஸ் டைரக்ஷன்ல தான் ஏரியா இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் ஏரியாவும் பாருங்கப்பா சேம் டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஏரியாவும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ரேடியஸ் டைரக்ஷன்ல தான் ஏரியா இருக்கும்பா. அப்போ ஏரியா வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனும் ஏரியாவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா வந்து 0ன்னு வந்துருது. அப்போ cos 0 1 நமக்கு கிடைக்குது. அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E இன்டு A. ஏன்றது 4πr². ஏன்னா இது வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² அப்படின்னு எழுதிட்டேன். இது வந்து ஈக்குவேஷன் 1 காஸ் லால இருந்து நமக்கு கிடைச்சது ஈக்குவேஷன் 1. டெஃபினேஷன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து வந்தது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே இந்த சர்ஃபேஸ்ல லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸுக்கு பத்தி தான் சொல்றதுனால காஸ் லால சொல்ற ஃப்ளக்ஸும் இந்த டெஃபினேஷன்ல சொல்ற ஃப்ளக்ஸும் இந்த சர்ஃபேஸ்ல லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு வரணும். அப்ப ஈக்குவேஷன் 1ல என்ன வருது பாருங்க, Q/ε0, Q/ε0 கரெக்ட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஈக்குவேஷன் 2 போடும்போது E இன்டு 4πr² வருது. இப்போ இந்த ஈக்குவேஷனை 4πr² டிவைட் பண்ணிருங்க. அப்ப ரைட் சைடுல E மட்டும் தான் இருக்கும். E இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும் பாருங்க, 1/4πr² போட போறோம் இல்லையா? 1/4π போட்டாச்சு, ε0 போட்டாச்சு, இந்த Q இருக்கு அண்ட் 1/r² அப்படி வருது. சோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு நம்ம என்னன்னா இப்படி எழுதிக்கலாம். இந்த Q எங்க போட்டுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன வருது, 1/4πε0 இன்டு Q/r². ஸோ இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்றதுன்னா, ஒரு லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு லைன் கண்டக்டர் மாதிரி கிடையாது, சார்ஜஸை வந்து அப்படியே ஒரு லைன்ல அரேஞ்ச் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சார்ஜ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சார்ஜ் வந்து நம்ம யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா, ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அந்த காசியன் சர்ஃபேஸ் எந்த மாதிரி எடுக்கிறேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ்ல வந்து சேம் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சேம் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கவனிங்க. இப்போ அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த காசியன் சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கப்பா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இங்க பார்த்தோம்னா எல்லாமே ரேடியலி அவுட்வர்ட் வரும், பர்பெண்டிகுலர் டு தி லைன் சார்ஜஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது இப்படின்னு வந்திருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இந்த டைரக்ஷன்ஸ்ல இப்படி இருக்குப்பா. ஸோ இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த சோகால் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இந்த டைரக்ஷன்ஸ்ல இப்படி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ்ல வந்து மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா இருக்கும், டைரக்ஷன் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம். இப்போ நம்ம மேக்னிடியூட் மட்டும் பார்க்க போறோம். இங்க சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். யூனிட் லெங்க்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுத்துக்கலாம். சார்ஜ் இன் யூனிட் லெங்த் தான், சார்ஜ் இன் யூனிட் லெங்த் தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லுங்க, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு இந்த பாயிண்ட் P வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து r டிஸ்டன்ஸ் இருக்கு.
இப்போ ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கும், இந்த சார்ஜ் லைன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஆக்சிஸ் ஆஃப் தி சிலிண்டர் எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி சார்ஜ் இருக்கு இல்லையா, அது ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் எடுத்துட்டு காஸியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கும், சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். பாயிண்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ இதுக்கு வந்து இந்த காஸியன் சர்ஃபேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஏரியா டைரக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது நல்லா கவனிக்கணும். இங்க ஏரியா டைரக்ஷன் எல்லாம் ரேடியஸ் தான் இருக்கும் ஏரியா. ஆனா இங்க டாப் சர்ஃபேஸ்ல ஏரியா வந்து இந்த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர்ல இருக்கும். பாட்டம் சர்ஃபேஸ்ல ஏரியா வந்து பர்பெண்டிகுலர்ல இருக்கும். ஓகே, புரியுது உங்களுக்கு? இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அக்கார்டிங் டு காஸ் லா எடுத்தோம்னா, காஸ் லால வந்து ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by எப்சிலான் நாட்னு வரும். அப்போ Q எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு Lன்னு வருது. கரெக்டா? லாம்டா இன்டு L. அப்போ லாம்டா இன்டு L by எப்சிலான் நாட் போட்டுக்கிறோம். சரி, டெஃபினேஷன் அக்கார்டிங் டு டெஃபினேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா, டெஃபினேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் EA cos θ, EA cos θ. அப்ப இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு, அப்ப EA சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ், இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு பிளேன் சர்ஃபேஸ். எந்த பிளேன் சர்ஃபேஸ்? டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் பிளேன் சர்ஃபேஸ். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா E இன்டு A இன்டு காஸ் θ போடுவோம் இங்கே. அதே மாதிரி பிளஸ் இங்க E இன்டு A இன்டு காஸ் θ போடணும். ஆனா பிளேன் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அங்க ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் 90 டிகிரி வருது. பாட்டமுக்கும் டாப் சர்ஃபேஸ்க்கு ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா 90 டிகிரி வருது. பட் θ வந்து 90 டிகிரி வரதுனால இந்த மொத்த வேல்யூ 0 ஆயிரும். காஸ் 90 0 வந்துருது. ஆனா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது ஏரியா டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாருங்க சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப θ வந்து 0 வருது. கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா 0 வரதுனால நமக்கு என்ன வருதுன்னா இது வந்து 0 வருதுங்க. ஆங்கிள் பிட்வீன் them வந்து 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ cos 0 என்ன வரும்? 1ன்னு வருது. சோ தட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு ஏரியா வருது. ஏரியா ஆஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன சொல்லுங்க? 2 pi RH. 2 pi RH. H தான் L ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க லெங்த் ஆஃப் தி சிலிண்டர் L ன்னு கொடுத்தாச்சு. ஏன்னா சார்ஜ் வந்து இதுல Q சார்ஜ் இங்க கொடுத்துருக்கோம். Q சார்ஜ் L லெங்த்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இங்க எழுதிட்டோம். சரிங்களா? Q சார்ஜ் L லெங்த்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கிங்க. இந்த ஈக்குவேஷனை காஸ் லால வந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கப்பா. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா அக்கார்டிங் டு காஸ் லா என்ன வந்திருக்கு பாருங்க, லாம்டா L by எப்சிலான் நாட் வந்திருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு டெஃபினேஷன்ல இருந்து என்ன வந்திருக்கு? E into 2 pi R L ன்னு வந்திருக்கு. இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். L கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ E மட்டும் தானே வேணும். அப்ப E மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்ப என்ன வந்து பாருங்க 1 by 2 pi எப்சிலான் நாட் கரெக்டா இன்டு R. கீழே இங்க மேல என்ன இருக்கு? லாம்டா இருக்கு. சோ தட் இது லாம்டா அப்படின்னு போட்டுங்க. அப்ப லாம்டா பை 2 pi எப்சிலான் நாட் R. So electric field intensity at a point due to line charge, infinite line charge. பாருங்க இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா லாம்டா பை 2 pi எப்சிலான் நாட் R வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சோம். செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்ல கண்டினியூ பண்ணலாம். அதில் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் ஷீட்னு பார்க்கலாம், இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட், அடுத்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்ல கண்டினியூ பண்ணலாம்.